தேவ ஜனமே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆலோசனையே நிலைநிற்கும். நம்முடைய சுய அறிவு, மனிதர்கள் கொண்டு வருகிற ஆலோசனைகள், நம்முடைய அனுபவம், மக்களுடைய அனுபவம், ஏற்கனவே இருக்கிற அறிவியல் முறைகள், கல்வி முறைகள், நிர்வாக முறைகள், இவைகளினாலே வருகிற அனுபவங்கள், யோசனைகள், இவைகள் எல்லாவற்றையும் விட கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு மனிதனையும் அவர் நடத்துகிற விதம் வேற. கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை மேலானது. கர்த்தரை நம்பி நம்ம காரியங்களை ஒப்படைத்து அவருடைய சமூகத்திலே காத்திருந்து செபிக்கிற பொழுது அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆலோசனை எல்லாத்தையும் கேளுங்க. உங்களுடைய அறிவில் நீங்கள் செயல்படுத்துங்க. ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் கர்த்தருடைய பாதத்தில் உட்காருங்க. வேதத்தில் ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து வாசித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் காத்திருக்க பழகுங்க. இந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கர்த்தருடைய தெளிவான நடத்துதல் இருக்கும். காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலோசனையை நிலைநிற்கும். கர்த்தருடைய கரங்களே காரியங்களை சாதிக்கும். கர்த்தருடைய பிரசன்னமே ஜெயத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய தூதர்கள் மூலமாக நமக்கு பாதைகளை கர்த்தர் சரியாய் நடத்துவார். நம் பாதைக்கு அவரே தீபமும் வெளிச்சமுமாக இருப்பார். வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் நம்ம கூட இருந்து எல்லா நன்மைகளையும் நாம் பெறும்படி அவர் செய்கிற தேவன். கர்த்தரை நம்பியிருக்கிற நீங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தரை சார்ந்து காரியங்களை நடப்பீங்க. நமக்கு இன்றைக்கு நன்மையாக தெரிகிறது, அது பின்னாடி எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால தான் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காரியத்தை ஜெபித்து யோசித்து நம்ம செய்கிறது நல்லதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.